நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலனுக்குள் நுழைகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி, வீரநரப்பா போற்றி, குருவை போற்றி. வணக்கம் அன்பான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு. 15/6/2024 சனிக்கிழமையில் ஆனி மாதம் பிறக்கப் போகின்றது. துலாம் ராசிக்கு 4/5 என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. துலாம் ராசிக்கு ராசி கன்னி ராசியிலே சந்திரன் வீட்டிருக்கின்றதும், லக்கணம் கும்பராசியாகவும், நட்சத்திரம் உத்திரம் 3லும், திதி சுக்லபட்ச நவமி திதியிலும், கரணம் பாலபத்திலும், யோகம் விதிபாதத்திலும், திதி தெய்வம் சரஸ்வதியாக இருக்கின்ற இந்த யோகம் என்பது எல்லாருக்கும் படிப்புகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் யோகத்திலே இந்த யோகம் என்பது அமர்கின்றதும், யோகம் விதிபாதமாக இருக்கின்றதும், திதி தெய்வம் சரஸ்வதியாக இருக்கின்ற திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. யோக தேவதை என்பது ருத்ரனாக வலம் வந்து அற்புதமான இந்த மாதம் என்பது சனிக்கிழமையில் சுகாதிபதி பஞ்சமாதிபதி நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றதும், உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருந்து இந்த 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய முயற்சி சனாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே சஞ்சரித்து லாபஸ்தானத்தையும் 2ஆம் இடத்தையும் சனி பகவானுடைய பார்வை விடுகின்றதுனாலும், துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே இருந்து விழுகின்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கொடுக்கின்றது. ஒரு சில நேரங்களில் பணம் பொருளாதார குடும்பங்களிலே தடை தாமதங்கள் ஏற்பட்டு பின்பு நல்லதொரு மாற்றங்களையும் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்கின்றது. ஆரம்பம் என்பது துலாம் ராசியை பொறுத்தவரையில் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே தடை தாமதத்துக்கு பிறகு மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது. துலாம் ராசிக்கார நேர்களுக்கு பஞ்சம ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. இது ஒரு அற்புத யோகமாகவும், தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை பஞ்சமாதிபதி சுகாதிபதி பார்க்கின்றதுனாலே வீடு வாகன சொத்து சுகங்களிலே குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடம் 10ஆம் பார்வையாக சனி பகவானுடைய பார்வை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. 6ஆம் இடத்திலே ருணரோண சத்துரு சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே துலாம் ராசியை பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றது என்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது. நோய்கள் இருந்தாலும் வெல்லக்கூடியதாகவும், 6ஆம் இடத்ததிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய முயற்சி சனாதிபதி வலுப்பெற்று பார்க்கின்றது என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன். முயற்சி சனாதிபதி என்று சகோதர சனாதிபதி குரு பகவான் புத்திரக்காரகன், குழந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய தனக்காரகனும் முயற்சி சாணங்களிலே பார்க்கின்றதுனாலே இந்த துலாம் ராசிக்கு 3ஆம் இடம் என்பது 9ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய சகோதர சகோதரிகள் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும், உயர்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களாகவும், நல்ல குடும்பங்களிலே சிந்தனைகளிலே பெரிய உயர்ந்த கருத்துக்களையும் பொருளாதாரத்தில் மேம்படுகின்ற ஒரு அற்புத யோகத்தில் இருப்பவர்களாகவும் துலாம் ராசிக்கார நேர்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் என்பது உங்களுடைய ராசியின் அமைப்பு சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பிலே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு, ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில்களிலே மிகவும் அற்புத யோக பலன்களையும் கிடைக்கின்றது. 6ஆம் இடத்திலே பாவகிரகமாகிய இருந்தாலும் கூட இந்த மாதங்களிலே உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் விரயஸ்தானத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்வை செய்து இந்த மாதம் பிறக்கின்றதுனாலே வேலைகளிலே நல்லதொரு அனுக்கிரகம் அற்புதங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதி ருணரோண சத்துரு சனாதிபதி 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற ஒரு மாதமாகவும், துலாம் ராசிக்கார நேர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை என்பது தனவாக்கு குடும்ப ஸ்தானங்களை பார்க்கின்றதுனாலே விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. தனவாக்கு என்று சொல்லக்கூடியது கண் நேத்திரம் என்று சொல்லக்கூடியது குடும்பங்கள் வீடுகளிலே நீங்கள் எடுக்கின்ற பேச்சு வார்த்தைகளிலே அனைத்தும் சுபபோகமாக நல்லதொரு முடிவுகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. உங்களுடைய 4ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கின்றதுனாலே வீடு வாகன வண்டிகளுக்காக கிடைக்காத பலன்கள், லோனு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன்களும் கிடைக்கின்றது. இந்த துலாம் ராசிக்கார நேர்களுக்கு 4ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமாக மாறுகின்றதுனாலே உங்களுடைய வீடு வாகனம் செய்யும் பொழுது தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகளும் பெறுகின்ற ஒரு யோகமும் இங்கே இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை நிரந்தரமான இந்த ஒரு வருஷ காலங்கள் உங்களுடைய
4ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலேயும் விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கப் பெறுகின்றது. இதிலே அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து இருப்பது என்பது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆரம்பம் என்பது மெடிக்கல் ஆஸ்பத்திரி செலவுகள் என்பது ஒரு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் எதிர்பாராத யோக பலன்களும் இங்கே கிடைக்கின்ற ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி உங்களுடைய துலாம் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே சகோதர சகோதரிகளிடமிருந்து நல்லதொரு ஆரோக்கியம், அன்பு, ஆதரவுகள் கிடைக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்றது. எடுக்கின்ற காரியங்கள் ஜெயமாக இருக்கின்றது. உங்களுடைய எழுத்துத்துறைகள், படிப்பு துறைகள், பேச்சு துறைகள், பேச்சு போட்டியில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. இங்கே 4ஆம் இடத்திலே சுகஸ்தானாதிபதி 5ஆம் இடத்திலே வழிபட்டு 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் இதுகளிலே நீங்கள் எதிர்பாராத லாபங்களை பெறக்கூடிய மூத்த சகோதரர்களிடம் இருந்து நல்லதொரு மாற்றங்களையும் அவர்களால் உங்களுக்கு சில ஆதாயங்களையும் கிடைக்கின்றது. இங்கே துலாம் ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்திலே பலம் பெற்று விரையாதிபதியும் புதன் பகவானே இருந்து லாபாதிபதி சூரிய பகவானும் 9ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே அஷ்டமாதிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு ராசிநாதன் பாக்கியஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே தகப்பனார்களிடமிருந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தகப்பனார்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய சொத்து சுகங்கள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் 9ஆம் இடத்தில் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்கின்றது. தகப்பனார்கள் இந்த காலகட்டங்களிலே தகப்பனாரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய யோக பலன்களும் கிடைக்கின்றது. விரையாதிபதி பாக்கியாதிபதி புதன் பகவான் துலாம் ராசிக்கு, சூரியன் பகவான் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர், தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இங்கே 9ஆம் இடத்திலே இருந்து ராசிநாதன் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை என்பது வலுவாக இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் சகோதரர்களிடம் சகோதரிகளிடம் இருந்து கூட்டாளிகளிடம் இருந்தும் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலே ஆட்சி வடிவிலே இருந்து மூல திரிகோண வடிவில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே இதிலே தொழில் மேன்மைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. 6ஆம் இடத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. கடன் நோய் எதிரிகளிடம் இருந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆனாலும் ஒரு சிலருக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றது. குடும்பங்களிலே ஒரு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் போக போக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. முயற்சி சனாதிபதி 8ஆம் இடத்திலேயே இருந்தாலும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவானாகவே இருக்கின்றார். உங்களுக்கு மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் ஆரம்பம் என்பது தடை தாமதம் இருந்தாலும் போக போக நல்லதொரு உயர்வுகளை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கின்றது. துலாம் ராசி என்பது வியாபார ஸ்தலத்திலே இருக்கின்ற இது ஒரு குளிர்ந்த காற்று ராசியாக இருக்கின்ற சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி வழியில் இருக்கக்கூடிய இது ஒரு ஆண் ராசியாகவும் இருக்கின்றது. இதில் இருக்கின்றவர்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சுறுசுறுப்பு, வேகம், தொழில், வேலை, வண்டி, வாகன, வீடுகள் அனைத்தும் பெற்று சுபபோகமாக இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவும் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆணி மாத பலன் என்பது இருக்க போகின்றது. ஒட்டுமொத்தத்தில் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்றது. முயற்சி ஸ்தானத்திலே 3 கிரக சேர்க்கையாக 9ஆம் இடத்திலே பாக்கிய ஸ்தானங்கள், தகப்பன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வலுப்பெற்று உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனால தகப்பனார்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக இந்த ஆணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அற்புத உதவிகள் செய்கின்றதும் அவர்களுக்காக நீங்கள் செய்கின்ற உதவிகளும் அற்புதமாக இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கர்ம 10ஆம் இடத்ததிபதி தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தில் இன்னொரு சத்துருஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே தாய்மார்களிடம் இருந்து நல்லதொரு உதவிகளும் அன்பு ஆதரவுகளும் கிடைக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ஆணி மாத ராசி பலன் வேலை தொழில்களிலேயும் நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கிடைக்கின்றது.
முயற்சி சனாதிபதி குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு விரயசனத்தை பார்க்கின்றதுனாலையும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. வெளியூர் சென்று வருவதற்கு நல்லதொரு யோக மாதமாகவும் இருக்கின்றது. சுகஸ்தானத்தை உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற இந்த பார்வை மிகவும் அற்புதமாக வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் அனைத்தும் தடை இல்லாமல் ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு யோக மாதமாக துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆனி மாதம் என்பது மங்களகரமான யோக பலன்களை செய்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை என்பது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே உங்களுடைய சகோதர ஸ்தானம் வலுப்பெற்று சகோதரி ஸ்தானம் வலுப்பெறுகின்றது. நாம் எடுக்கின்ற எந்த ஒரு செயலும் முயற்சி ஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. அதே மாதிரி 4ஆம் இடம் சுகம் என்பது நம்ம எதிர்பார்க்கும் தொழில், வேலை அதிர்களிலே நம்மளுடைய ஆரோக்கியத்தில் சுகமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் சொத்து, சுகம், வீடு, வாகனம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலராசி சரராசி குரு பகவான் பார்க்கின்றதுனாலே இதிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோக பலன் குரு பகவானுடைய பார்வை மறைந்து இருக்கின்றதுனாலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவும் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆனி மாத ராசி பலன் என்பது உங்களுடைய சுகாதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் பலம் பெற்று துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனால பூர்வ புண்ணியங்களிலே இருந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசுகள் அனைத்து சுபபோகமாக நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. ஆனி மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு சுக்கிரனுடைய கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு அவரும் அஷ்டமாதிபதி ராசிநாதன் பாக்கிய ஸ்தானங்களிலே முயற்சி ஸ்தானங்கள் இருக்கின்றதுன்னு இது நாள் வரையில் இல்லாத அளவிற்கு இந்த மாதங்களிலே ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளும் கொடுக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியம் அனைத்தும் ஜெயமாக வெற்றியாக மாறுகின்றது. உங்களுடைய முயற்சிக்கு அனைத்தும் அருமையான ஒரு யோக பலன்கள் கொடுக்கின்றது. பாக்கியாதிபதி லாவாதிபதி முயற்சி சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக சேர்க்கையும் பாக்கிய ஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே அனைத்து யோகங்களும் எடுக்கின்ற காரியங்களும் ஜெயித்து அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்தை வலுப்பெற்றும் 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்தை வலுப்பெற்று இருக்கின்றதும் 9ஆம் இடத்திலே புதன் பகவான் வலுப்பெற்று இருக்கின்றதுனாலும் லாபாதிபதி 9ஆம் இடத்துக்கு போய் இருக்கின்றதுனாலும் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலும் ஆரோக்கியம் மிகவும் பளிச்சென்று இருக்கக்கூடிய எதிர்பாராத தகப்பனார் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு யோக பலன்களும் இந்த மாதங்களிலே ஆனி மாதம் என்பது மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்ற ஒரு அற்புத யோக மாதமாக துலாம் ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.